கோயம்பேடு மார்க்கெட்டில், காய்கறி மார்க்கெட் இருக்குல்ல, கோயம்பேடு மார்க்கெட்டில் 2 காவல்துறை வாகனங்கள் காய்கறி வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கு. அதை பதிவு செய்திருந்தேன். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், காவல்துறையில் வாகனங்கள் துஷ்பிரயோகம். அன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் விரிவாக பேசிட்டேன். இப்போ கோயம்பேட்டில் காய்கறி வாங்குறதுக்கு வண்டி அனுப்புவீங்க, ஒரு டிஎஸ்பி தன்னோட கடமை செய்கிறதுக்கு நீங்கள் வண்டி கொடுக்க மாட்டிங்களா? ஒரு வண்டி தானே கேட்டார் அவர் வேலையை செய்கிறதுக்கு தானே வண்டி கேட்டார். அந்த வண்டியை பிடுங்கி அவரை டார்ச்சர் பண்ணதோடு இல்லாமல் அவர் மீது 2 பெண்களை விட்டு என்னை தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு என்னை திட்டினாருன்ட்டு இவ்வளவு அப்பட்டமாக ஒரு அறிக்கையை தயார் செய்து 2 பெண் ஆய்வாளர்கள் ஒரு டிஎஸ்பியால் திட்டப்பட்டு டார்ச்சர் செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு போயிருக்கிறார் என்றால், இதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய எஸ்பி ஸ்டாலினைத்தானே முதலில் பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும். உனக்கு கீழே வேலை செய்கிற உன் டிஸ்ட்ரிக்டில் இது மாதிரி நடக்குது, ஸ்பெஷல் பிரான்ச் எதுக்கு வச்சுட்ருக்கீங்க? இதெல்லாம் விசாரித்து சொல்கிறதுக்கு தானே. இது சுந்தரேசன் ப்ரெஸ் மீட் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு தெரியுதா இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இயங்குதுன்றதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா புகாரை கொடுக்க வச்சு உடனடியாக ஒரு வழக்கை போட்டு அலைய வைக்கிறது. இப்போ சுந்தரேசன் அரெஸ்ட் ஆனார்னா ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸரு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்னா அதுக்கப்புறம் யாராவது இந்த துறையை எதிர்த்து பேசுவதற்கு துணிவார்களா? இன்று காலை